ஹே காய்ஸ், நியூ இயர் டின்னருக்கு க்ளவுட் கிச்சனுக்கு குட்டியாக லீவ் விட்டுட்டு நாங்கள் போன இடம் தான் செட்டிநாடு கேன்டீன். இது வந்து ஆக்சுவலாக அன்பிளான்டு டின்னர் தான். அதனால் நாங்கள் புக்கிங் எதுவுமே பண்ணலை. மோஸ்ட்லி புக் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் சடனாக கேட்டனால மேலே செட்டிநாடு கேன்டீன் ஃபுல்லாகிடுச்சு. கீழே வந்து கேக் பீ தான் இருந்தது. அது அவங்களோட கெஃபே தான். ஸோ அங்கே தான் எங்களுக்கு வந்து ப்ளேஸ் கொடுத்தாங்க. இங்கே வந்து இவங்ககிட்ட 2 கோர்ஸ் தான் இருக்குது. ஒன்று 7 கோர்ஸ், இன்னொன்று 9 கோர்ஸ். இந்த 2ல் நம்ம ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, அறுசுவையும் இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு தந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரசம், இது 2மே காம்ப்ளிமெண்ட்ரியில் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வெள்ளை பணியாரமும் அதுக்கு ஒரு சட்னி தந்தாங்க. அதோட டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. அது கூட சேர்ந்து திரட்டி பால்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் துவப்பாகவுமே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாறை மீன், ஃபுல் மீனே கொடுத்தாங்க. இந்த மீனில் ரொம்ப மசாலா, காரம், உப்பு அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் சட்டிலாக சாப்பிட முடிகிற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 4 சிக்கன் பீஸ், சிக்கன் விங்ஸ் தந்தாங்க. அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அல்டிமேட்டாக இந்த சிகப்பரிசி இடியாப்பமும் வித் தேங்காய் பால் தான் வேறு லெவலில் இருந்தது. இது கூட நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இலை பரோட்டா வித் சிக்கன் ஸ்டஃப்டு, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட குவான்டிட்டி எல்லாமே ரொம்ப கம்மியாக கொடுக்குறனால நம்மளால் தாராளமாகவே சாப்பிட முடியும். அதுவும் இல்லாமல் அவங்க டைம் கேப் கொடுத்து தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மீல்ஸ்க்கும் வந்து டைம் விட்டு தான் தராங்க. ஸோ அதனால் நம்மளால் தாராளமாகவே சாப்பிட முடியும். இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டா கானாடும் கட்டா கறி தோசை அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தாங்க. அதோட குவான்டிட்டியுமே கம்மியாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடிகிற அளவுக்கு கரெக்டாக இருந்தது. ஃபைனலாக 7th கோர்ஸ் நான் சூஸ் பண்ணது கவுனி அரிசி ஐஸ்கிரீம், அவள் சூஸ் பண்ணது பனகற்கண்டு குங்குமப்பூ பால். எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக இந்த நியூ இயரை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.